ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் நேம் சொல்லுங்கள். சுந்தர் சார். ஓகே ஓகே சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? பாண்டிச்சேரி. சரிங்க சார் சரிங்க சார். என்ன இப்போ உங்கள் பிஸ்னஸ் மாடலை கொஞ்சம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? என்ன மாதிரி வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார். ஸ்டேஜ் டெக்கரேஷனு. ஓகே. பர்த்டே டெக்கரேஷன். ஓகே. டிஜே, பாப்கார்ன், பண்ணி மிட்டாய், ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஸ்டால் ஐட்டம்ஸ். சரி சரி. ஓகே ஓகே சார். இப்போ அதான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் பண்ணுற ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஃபுட்டுலேருந்து ப்ளஸ் எல்லாமே A to Z வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்களா, இல்லாட்டி ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கால் பேக் பண்ணிப்பீங்களா? டைரக்டா வாட்ஸ்அப் பண்ற மாதிரி இருந்தா ஈஸியா இருக்கும். ஓகே. எல்லா பேஜ்லையுமே ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் வச்சு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு ஹோம் பேஜ், அபவுட்டஸ் பேஜ், கான்டாக்டஸ் பேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருவோம். எல்லா A to Z. ஓகேங்களா? கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லா பேஜ்லையுமே ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் தெரியும். ஓகேங்களா? ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணாலும் உங்ககிட்ட டேரெக்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணி தருவோம். அந்த ஃபார்மில் அவங்க ஃபில்அப் பண்ணி நீங்கள் லேட்டராக அவங்களுக்கு கால் பேக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேர், எங்கேருந்து கால் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன ஈவெண்ட்டுக்காக கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இது நிறைய கால்ஸ் அவாய்ட் பண்ணலாம்ல, தேவையில்லாம தெரிஞ்சா சார். புரியல சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி பேஜ் மாதிரி அவங்க டீடைல் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணும்போது எடுத்தோடனே அவங்க ஒரு சில பீப்புள் வந்து சேட் பண்ணாமல் டேரெக்ட் கால் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி கால் பேக் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஃபார்ம் மாதிரி வச்சிங்கன்னா அவங்க நேமு நம்பர்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு எப்போ கால் பண்ணலான்ற டேட்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த டைமில் மார்னிங் கால் பண்ணலாமா, இல்லை ஈவினிங் கால் பண்ணலாங்களா, நீங்கள் எப்போ அவைலபிள் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டைமில் கால் பேக் பண்ணிங்கன்னா அது இன்னும் இப்போ நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறீங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்புன்றது பெஸ்ட்டு தான், பட் அதெல்லாம் வந்து காமர்ஸ்க்கு தான் செட் ஆகும். வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி அப்படியே ப்ளேஸ் பண்ணி யார்கிட்ட பேசாமல். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒருத்தவங்க பேசி எடுக்கிற முடிவு தான் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. ஓகே ஓகே சார். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ரெண்டுமே பண்ணித்தரேன், ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ இது மோர் லைக் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் அங்கே செல் பண்ணுவீங்களா இந்த வெப்சைட்குள்ளே? ப்ராடக்ட் செல் பண்ணுவீங்களா இந்த வெப்சைட்குள்ளேங்களே? அப்போ அந்த மாதிரி நம்ம ஈவெண்ட் ஐட்டம்ஸ்லாம், மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமர்ஸும் பேமெண்ட் இன்டெகிரேஷனும் வந்துடும். இந்த பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமாக சார் ஃபீல்டில் இருக்கீங்க? 2018 பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார், சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜிஎஸ்டி இருக்குங்களா இந்த பிஸ்னஸ்க்கு? இல்லை சார், நம்ம எதுவும் பண்ணுறேன். சரிங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணுற வெப்சைட்லேயே நார்மல் வெப்சைட் பண்ணிக்கலாம், அது கூடயே சேர்த்த மாதிரி அதே சிங்கிள் வெப்சைட்குள்ளேயே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரியும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே இருக்குன்னு நினச்சாலும் ஓகே, இல்லை தனித்தனியாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க? சரிங்க சார். அமௌண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆகுமா? ஆமாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10,000க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் காமர்ஸ் வெப்சைட்னு வரும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதுக்கப்புறம் பே பண்ண தேவையில்ல, ஒன் டைம் பேமெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்திங் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 1500 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் செலவு பண்ணதில்லை. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமர்ஸ் சைட்டும் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ரெடி ஆகிடும். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மி, நான் வேணால் லேட்டராக அப்டேட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது ஸ்டார்டிங்கில் 10,000 பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட பண்ணிக்கிறேன்னா கூட உங்கள் இஷ்டம் தான். பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் பண்ணி தருவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ உங்கள் விருப்பம் தான். பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நான் இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மட்டும் இப்போ பண்ணுற மாதிரி ஐடியா இருக்க மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், 10,000 ரூபா அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா? 70% இப்போ வந்து இந்த வெப்சைட் எப்படி ரன் ஆகும்னா, உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பற்றி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? நான் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஃபோன் வாங்குறீங்க. ஓகேங்களா? அந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்து வாங்குவீங்க. அதில் ஃபோன் டக்குன்னு நம்ம ஃபோன் ஒருத்தவங்ககிட்ட பேசணும்னா சிம் கார்டு தனியாக வாங்குவீங்க. கரெக்டுங்களா? அதுக்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இல்லை வருஷத்துக்கு கூட ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க. அதே தான் இந்த வெப்சைட்டுக்கும். சரிங்களா?
இப்போது உங்களோட கம்பெனி நேம் தெரிஞ்சுக்கலாமா சார்? மாஸ் வெட்டிங் ஈவெண்ட். ஓகே, இப்போ massweddingevent.com அப்படின்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களோட ஃபோன். ஓகேங்களா? அந்த ஃபோனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1000லேருந்து 1200 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேங்களா? இப்போது அடுத்தது ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த சிம் கார்டு. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300லேருந்து 400 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி எனக்கு வருஷத்துக்கு பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் சொன்ன இந்த 10,000 நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த 10,000 ருபீஸ், அந்த 10,000க்குள்ளே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கான ஃபோன் வந்துடும், விச் இஸ் டொமைன் நேம் வந்துடும். masswedding.com அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்புறம் 1 மந்த்துக்கான ஹோஸ்டிங் வந்துடும். ஸ்டார்டிங் ஒரு மாதத்துக்கான ஹோஸ்டிங் வந்துடும், விச் இஸ் 350 400 ஒரு மாதத்துக்கு வந்துடும். அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் ரீசார்ஜ் பண்ண மறந்துடுவேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கே அதை ஹோஸ்டிங்கே வாங்கிக்கலாம். அது நான் எப்படி ஏதான்றது நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் தனியாக கொடுத்துடலாம் அமௌண்ட். இந்த 10,000 இல்லாமல் தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு எனக்கு தெரிஞ்சு 2,000 வரும். அது 2,500 ருபீஸ் வரும். அது நீங்கள் என்கிட்ட 10,000 இல்லாமல் தனியாக தர வேண்டியதாக இருக்கும், விச் இஸ் அரௌண்ட் 12,000 to 13,000 ருபீஸ் வரும் வெப்சைட்டோட காஸ்ட். இல்லை எனக்கு ரீசார்ஜ் பண்ண விருப்பம் இல்லை மாதம் அப்படின்னு நினச்சின்னா ஒரு 10,000 இல்லாமல் 13,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? ஆனால் 1 இயர்க்கான டொமைன் நேம் கன்ஃபார்ம், அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு 10,000க்கான கொட்டேஷன் ஒன்று வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொட்டேஷன் வந்து 10,000க்கு சென்ட் பண்ணிவிடுவேன். சென்ட் பண்ணதுக்கப்புறமா அது கூடயே கையோடு சேர்த்து டிசைன்ஸு பார்க்க அழகாக இருக்க டிசைன்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஒரு 3 எடுத்து பெஸ்ட்டாக இருக்க டிசைன்ஸ் எடுத்து சென்ட் பண்ணிவிடுவேன். அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து 70% ஆஃப் தி பேமெண்ட். இப்போ 10,000ல் 70% எவ்வளோ? 7,000. அந்த 7,000 ரூபாயை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் அனுப்புவேன், கன்ஃபர்மேஷன் இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சார் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிவிடுவேன். அடுத்தது நான் ஒர்க்கெலாம் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன். அந்த 7,000 ரூபா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் எடுத்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன். சரிங்களா? போர்ட்ஃபோலியோ இருந்தால் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா தான் 2 வீக்ஸில் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூகுள் மீட்டில் கூட்டு வச்சு காமிப்பேன். ஓகே, வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இதை மாற்றணுமா அதை மாற்றணுமான்னு கேட்பேன். நீங்கள் எல்லா சேஞ்சஸ் சொன்னீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி தருவேன். சரிங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமா மீதியே 3,000 ரூபாய் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000க்கான இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே, கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சிட்டோம், சென்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாகினோட கிரெடென்ஷியல் சென்ட் பண்ணுறோம். வெப்சைட்டோட ஃபுல் லாகின் கிரெடென்ஷியல் சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு எப்போயாச்சும் சேஞ்சஸ் வருது, இங்கே சேஞ்ச் பண்ணணும், அடுத்து சேஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட் வர 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ சேஞ்ச் பண்ணி தருவோம். ஒரு இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை பேராகிராஃப்ஸாக இருக்கட்டும், சின்ன பேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணி தருவோம். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவாக எங்களோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும். இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபீல்டில். கிளைண்ட்ஸு நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸு கூட, அப்புறம் தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸு, நியூ டெல்லி, மும்பை எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஐடியாஸ் இல்லைனா, ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து தான் வந்திருப்பீங்க. கன்ஃபார்ம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொட்டேஷன் சென்ட் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டு ப்ளஸ் டிசைன்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லலாம். சரி, இப்போ உங்கள் கொட்டேஷனும் டிசைன்ஸும் எடுத்து சென்ட் பண்ணிக்கிட்டுங்களா? கொஞ்சம் எனக்கு கையோட இப்போயே கொஞ்சம் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுறீங்களா? நான் செக் பண்ணிக்கிறேன். லைனில் இருக்காங்க, சென்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு கொட்டேஷன் ப்ளஸ் டிசைன்ஸுமே சென்ட் பண்ணுறேன். வித்தின் டுடே ஆர் டுமாரோ ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இப்போ கேட்டதில்? ஓகே, இல்லை சார், அமௌண்ட் தான் 10க்குள்ளே ஏதாவது ஆகுமா? ஆஃபர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு 2-3 இது மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது ஆஃபர் மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 10 ரூபா சொல்கிறீங்க, அதான். இல்லை சார், இல்லை இப்போ எப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரிங்களா, டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வெப்சைட் எப்படி நாங்கள் உங்களுக்கு 5,000 கூட பண்ணி தரலாம். சரிங்களா? ஆனால் கம்பெனி வந்து ஓகே சூப்பரான கம்பெனி டிசைட் பண்ணுறதே எதுனா அந்த வெப்சைட்டோட டிசைன் தான். சரிங்களா? நீங்கள் 5,000 ரூபா கொடுத்துட்டு என்ன டிசைன் மொக்கையாக இருக்குன்னு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கிளைண்ட் போயிடுவாங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணுங்களா? அது கண்டிப்பாக யாரும் விரும்ப மாட்டாங்க.
ஸோ டிசைன்ஸ் வைஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். நான் இப்போ அனுப்ப போகிற ஒரு 3 டிசைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், யாருமே இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு ஒர்க்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்கு சேஞ்சஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தராங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேஜ் மாற்றணும் போனாலும் ஃபோட்டோ மாற்றணும் செட்டாலும் அதுக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ சார்ஜ் பண்ணி தான் ஆவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்டிங்லேயும் டொமைன்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நாங்களே உள்ளே பூந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தருவோம் அடுத்த 6 மாதத்துக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யாரும் தர மாட்டாங்க. ஸோ ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட வந்துட்டாருன்னா அவர் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஐயோ இது என்ன ஆயிடுச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னு பயப்படக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து சார்ஜிங்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் தரோம். சரிங்க சார், கன்வின்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொட்டேஷன் ப்ளஸ் உங்களுக்கு டிசைன்ஸை சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ஹேவ் a nice day. Bye. ஸோ ஜஸ்ட் a minute. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது இப்படி தான் பேசணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேசணும். உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளேஷனும் கொடுக்கணும். அதே சமயத்தில் இவங்க இப்போ இந்த கிளைண்ட் பார்த்தா இன்ஸ்டாகிராம் தான். ஓகே, ஸோ நான் சொன்ன மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயே அப்படியே வந்து ஜாயின் ஆகல. நான் வந்து ஒரு ஃப்ரீ இமெயில் கிட்ட ப்ரொவைட் பண்ணிக்கேன். அந்த இமெயில் கிட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. அது எப்படி நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த ஃப்ரீ இமெயில் கிட்ட ஃப்ரீயாக எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலான்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட இப்படி தான் பேசணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து எங்கள் பேர் என்னன்னு கேட்டு அவங்க பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை பிக் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும். நான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கூட பாருங்கள், எந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்றத புரியுங்க. சேல்ஸ் கால்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு லீட்ஸ், இதுதான் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எனக்கு இன்றைக்கி மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைனா 4 இப்போ அடுத்தது இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இன்ன வரைக்கும் 3 அட்டன் பண்ணியிருக்கேன், 3 கால்ஸ் நான் பேசியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் கிளைண்ட்ஸ் கிடைக்குது இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டுக்குன்னு போது எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளே. ஸோ நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ண வச்சா டெஃபினெட்லி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் சப்போர்ட் தரோம். நிறைய பேச்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஃப்ரீ இமெயில் கிட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க். ஓகே, நான் ஃப்ரீ இமெயில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ போட்டிருப்பேன். அது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். அந்த வீடியோ முதல்ல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி அந்த ஃப்ரீ இமெயில் கிட்ட ஆக்சஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். ஓகே, அடுத்தது நான் இந்த ஃப்ரீ வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்வியஸ்லி அது இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த லிங்க்கு கீழே இன்னொரு லிங்க் இருக்கும், ஒரு கூகுள் ஃபார்ம். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில்ஸ்னா என்ன, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தந்துடுவேன். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுல ஒரு ப்ராப்பரான நாலேஜபிள் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் பார்ப்பீங்க. அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ரிவ்யூஸ் தான். ஸோ இன்னும் அவங்க டீட்டெயிலான ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு வச்சா இந்த பிளேஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ see you in the next amazing video. இந்த மாதிரி வீடியோஸ்னா I want more videos like this அப்படின்ற மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் கையோட. ஓகே.